SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கரம் மசாலா பொடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கரம் மசாலா பொடி ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம கடையில் வாங்காமல் நம்ம வீட்லேயே சூப்பராக சுத்தமாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டால் 6 மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா பொடி மனமாக வாசனையாக இருக்கும். பாக்ஸாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம அப்படியே மூடி வச்சுருந்தா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். 6 மாதத்துக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். 100 கிராமு மல்லி, சிம்மில் தான் வச்சுருக்கேன். தீ நல்லா பொன்னிறமாக செவக்க பார்த்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டுடுது. இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு 10-12 மிளகாய், வர மிளகாய், காம்பு எடுக்காமலே போடுங்க. நம்ம வறுத்துட்ட பிறகு மிக்சியில் அரைக்கும் போது காம்பு நீக்கிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டுடுது. அப்படியே மாற்றிடலாம். ஏற்கனவே மல்லி வறுத்து போட்டிருக்கேன், அது கூடவே மிளகாவும் சேர்த்துட்டேன். இங்கே பாருங்கள், சோம்பு 50 கிராமு, 2 டீஸ்பூன் எள்ளு, மிளகு ஒரு 3 டீஸ்பூன், கடுகு 2 டீஸ்பூன், சீரகம் 4 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுபட்டுட்டோம். லைட்டாக சூடு கொடுத்தா போதும். இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டு அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், பட்டை ஒரு 7-8 எடுத்துருக்கேன். கிராம்பு 10-12 இருக்குது. மராட்டி முக்கு 6 பீஸு. இங்கே பாருங்கள், ஸ்டாரு 2. நல்லா ஒரு 3 நிமிஷம் எல்லாமே சிம்மில் தான் வறுக்கணும். இங்கே நல்லா வறுபட்டு அப்படியே பாத்திரத்தில் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் மட்டும் பச்சரிசி நல்லா ஒரு 3 நிமிஷம் பொரியட்டும். பாருங்கள், சூப்பராக பொரிஞ்சிருக்கு பாருங்கள். அப்படியே பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்கள், பட்டை கிராம்பும் மாற்றிட்டேன். பாருங்கள், கல்பாசி கொஞ்சமாக 2 பீஸு, ஜாபத்ரி ஒரு 2 பீஸ். இது சும்மா அந்த சூட்லேயே போதும், ரொம்ப வறுப்படக்கூடாது. சூட்லேயே அப்படியே மாற்றிடுங்க. இங்கே பாருங்கள், மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள், ரோஜாப்பூ காய வச்சது. இதை சுத்தம் பண்ணிடணும். இது காம்பெல்லாம் இருக்கும். இது தனியாக எடுத்துகிட்டு வறுத்துட்டு அப்புறமா நம்ம சுத்தம் பண்ணிடலாம். போதும். இங்கே பாருங்கள், ரோஜாப்பூ இதெல்லாம் சேர்த்துட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு 5-6 மட்டும் புதினா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிளாத்தில் ஈரம் இல்லாமல் பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இதுவும் பாத்திரத்தில் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், புதினாவும் சேர்த்துட்டேன். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் மட்டும் கல் உப்பு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்லேயே கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறி பொரியட்டும். இங்கே பாருங்கள், உப்பையும் நம்ம அது கூடவே சேர்த்துடலாம். அரைக்கும் போது சேர்த்தா போதும், தனி பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த வானல்லையே அந்த சூடே போதும். 7 ஏலக்காய் நம்ம லாஸ்ட்டில் தான் சேர்த்து அரைக்க போகிறோம், அது கூட சேர்க்க வேண்டாம். இந்த வானல்லே அப்படியே இருக்கட்டும். இந்த சூட்லேயே கொஞ்சம் ரொம்ப கலரை மாறிட போது உடனே எடுத்துருங்க. அப்படியே எடுத்துருங்க. கல் உப்பு தனியாக வச்சுருக்கேன், ஏலக்காவும் தனியாக வச்சுருக்கேன். பாருங்கள், சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த மிளகாயில் இருக்கிற காம்பெல்லாம் நீக்கிடுங்க. இங்கே பாருங்கள், இதை மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம்.
ஃபஸ்ட்டு இந்த பட்டை, கிராம்பு, மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்குவோம். இங்கே பாருங்கள், ரோஜா பூவில் காஞ்ச இதழ் மட்டும் எடுத்துக்கணும். இதெல்லாம் நீக்கிடுங்க. இந்த சுத்தம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா எடுத்து நம்ம இப்போ ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பட்டையெல்லாம் வந்து சின்ன சின்னதாக உடச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அப்படியே சேர்த்துடுங்க. சின்ன ஜாராக இருக்குது. நான் 2 பேட்ச்சு 3 பேட்சாக அரைச்சிக்கிறேன். நல்லா பொடிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குறப்பாமல் இல்லாமல் நல்லா நைஸாகவே பொடிச்சிடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கேன். இந்த டைமில் வந்து ஏலக்காவை வந்து அப்படியே சேர்த்துருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பையும் சேர்த்துருங்க, கல் உப்பு. இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நான் மஞ்சத்தூள் எடுக்கிறேன் இல்லைங்க, அந்த ஸ்பூனால் எடுத்துருக்கேன். அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கட்டும். இதுவும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். நல்ல மணமாக வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மீதி இருக்கிறதையும் சேர்த்து அரைச்சி ஒன்று சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், இன்னொரு பேட்ச் அரைக்கிறதுக்கு சேர்த்துட்டேன். பிரியாணி இலை ஒரு 4 சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வறுக்க தேவையில்லை, வாசனை போயிடும். அதனால் இப்படியே அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், 2வது பேட்ச் அரைச்சிட்டேன். இதுவும் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான கரம் மசாலா பொடி. ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். 6 மாதம் வரைக்கும் சூப்பராக வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பிரியாணி, சிக்கன், மட்டன் எல்லாத்துக்குமே இந்த கரம் மசாலா சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். பொரியலுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான கரம் மசாலா பொடி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வேறு கபலைகளுக்கு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.